எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி தேங்காய் பாலை வச்சு வெஜ் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவுமே சுலபமாக அதே சமயத்தில் டேஸ்டியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில்ங்க ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வச்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் நெய்யும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்குங்க. இருக்க எண்ணெய் நெய் ரெண்டும் நல்லா சூடானதுக்கப்புறமாங்க இதில் மீடியம் சைஸு பட்டை துண்டு ஒன்று சேர்த்துக்க போகிறோங்க. அது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்குங்க. இது கூடவே கல்பாசி ஒரு 2 சின்ன பீஸ் சேர்த்துக்குங்க. கிராம்பு 4லேருந்து 5ங்க. சோம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. அதே போல் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்குங்க. நம்ம சேர்த்துருக்க இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் எண்ணெயில் ஒரு முறை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மசாலா பொருட்கள் எல்லாங்க நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் இங்கே நல்லா கண்ணாடி பதம் மாறி வந்தால் போதும். அது வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கிங்க. நம்ம பிரியாணிக்கெல்லாம் ஃப்ரை பண்ணுற மாதிரி கோல்டன் ப்ரௌன் தேவைப்படாதுங்க. கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமாங்க நம்ம இதில் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்க போகிறோம். இங்கே என்னென்ன வெஜிடபிள்ஸுங்கிறது உங்களுடைய விருப்பம் தாங்க. நான் இங்கே காரத்துக்காக 4 பச்சை மிளகாயை இது மாதிரி கீரி சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு மீடியம் சைஸு கேரட்டு, ஒரு மீடியம் சைஸு உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்க போகிறோங்க. இது கூடவே நல்லா அரை கப் அளவுக்குங்க ஸ்வீட் கார்ன் இருந்தது. அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை ஆகணும். லைட்டாக ஃப்ரை பண்ணாலே போதுமானது. அப்புறமா நம்ம தேங்காய் பால் ஊற்றி இதை குக் பண்ண போகிறோங்க. நம்ம போட்டிருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் லைட்டாக ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாங்க நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய அரிசியோட அளவுக்கு 2 மடங்காக தேங்காய் பால் சேர்த்துக்கணுங்க. நான் இங்கே 1.5 கப் அளவுக்கு அரிசியை ஊற வச்சுருக்கேன். அதனால 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துருக்கேங்க. நல்லா விளைஞ்ச ஒரு தேங்காயிலேருந்து எடுத்துக்கக்கூடிய தேங்காய் பால் 3 கப்பை இந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்துக்க போகிறோங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இந்த தேங்காய் பால் புலாவுக்கு தேவையான அளவு உப்பை நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்க போகிறோங்க. உப்பையும் நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க. நம்ம போட்டிருக்கக்கூடிய உப்பு நல்லா இந்த தேங்காய் பாலில் மிக்ஸ் ஆகணும். இது மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் அரிசி சேர்த்துக்க போகிறோங்க. தேங்காய் பாலில் உப்பு எல்லாம் சேர்த்துங்க. மீடியமான ஃப்ளேமில் வச்சு பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் 20 நிமிஷம் போல் ஊற வச்சுருந்த சோனா மசூரி ரைஸ் நான் சேர்த்துக்கிறேங்க. 1.5 கப் அளவுக்கு அரிசி நான் ஊற வச்சுருந்தேன். 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். இந்த அரிசியை தேங்காய் பாலில் சேர்த்துட்டுங்க நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டதுக்கப்புறமாங்க நம்ம குக்கரை மூடிட்டுங்க 3 விசில் வச்சு எடுத்துக்க போகிறோம். 3 விசில் விட்டு எடுத்தோம்னா நமக்கு நல்ல கமகமன்னு வாசனையான தேங்காய் பால் புலாவ் ரெடிங்க. பாருங்கள், நம்ம எடுத்துக்கிட்ட அரிசிக்கு நம்ம சேர்த்துக்கிட்ட தேங்காய் பாலோட அளவு கரெக்டாக இருக்குங்காட்டி நமக்கு நல்லா உதிரி உதிரியாக இந்த வெஜிடபிள் புலாவ் கிடச்சிருக்குங்க. ரொம்பவுமே சுவையாக இருக்கும். நம்ம ரொட்டீனாக சாப்பிடக்கூடிய அந்த மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் சேர்த்து செய்யக்கூடிய வெஜ் புலாவை காட்டிலும் இந்த தேங்காய் பால் வெஜ் புலாவ் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாகவும் அதே சமயத்தில் நமக்கு ரொம்ப ஆரோக்கியமானதும் கொடுங்க. கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா கிளறிட்டு இதை நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றினோம்னா நமக்கு சுவையான தேங்காய் பால் புலாவ் ரெடிங்க. நீங்கள் இங்கே உங்களுக்கு விருப்பப்பட்ட வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். இதில் பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர் இது மாதிரியான வெஜிடபிள்ஸும் சேர்த்து பண்ணலாங்க. சுவை அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க. ரொம்பவுமே சுலபமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கம்மியான பொருட்களை வச்சு நம்ம அருமையான தேங்காய் பால் வெஜிடபிள் புலாவ் ரெடி பண்ணிட்டோங்க. நீங்களும் இதே அளவுகளோட வீட்டில் ஒரு முறை இந்த தேங்காய் பால் வெஜிடபிள் புலாவ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. இந்த தேங்காய் பால் வெஜிடபிள் புலாவ் அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூடங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டுட்டு வருவாங்க.
நீங்கள் ஒரு முறை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த தேங்காய் பால் வெஜிடபிள் புலாவ் ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வணக்கங்க.